என்கிட்ட வர பாதி பேர் இதை மட்டும் தான் கேட்குறாங்க. அவங்களுக்கு இந்த கம்பெனி மேலே என்ன ஒரு பாண்ட் இருக்குன்னே தெரியல. நம்ம சேலரியை க்ரோ பண்ணுறது கம்பெனியோட நேம் கிடையாது. டெவலப்பராக ஜாயின் பண்ணி விபி வரைக்கும் டெவலப் ஆகி மந்த்லி 2.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கணும் இருக்கும். உங்கள் ஸ்கில்லை எங்கே மதிப்பாங்களோ, உங்களை எங்கே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ, உங்களுக்கு எங்கே வேல்யூ கிடைக்குமோ அங்கே போகும். இங்கே எதுவுமே காஸ்ட் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம். இதுக்கான கைடன்ஸ் உங்களுக்கு வேணும்னா எங்கேயும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக ஆக்சஸ்க்கு வாங்க. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, கேப்ஜெமினி, டெக் மகேந்திரா, இந்த கம்பெனிஸ்லாம் எனக்கு வேலை கிடைக்குமா, இந்த கம்பெனிஸ்லாம் எனக்கு வேலை வாங்கி கொடுத்துருங்க. என்கிட்ட வர பாதி பேர் இதை மட்டும் தான் கேட்குறாங்க. அவங்களுக்கு இந்த கம்பெனி மேலே என்ன ஒரு பாண்ட் இருக்குன்னே தெரியல. பிகாஸ் இந்த கம்பெனிலாம் பெரிய கம்பெனி, இல்லை டயர் 1 கம்பெனி. இதை சொன்னால் கெத்தாக இருக்கும், வீட்டில் பொண்ணு கொடுப்பாங்க, வெளியே சொல்லிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சீன் போட்டுக்கலாம். இதை தான் பாயிண்ட்டாக வச்சுட்டு எல்லாருமே இதை கேட்குறாங்க. இதை ஃப்ரெஷர்ஸ் மட்டும் கேட்டால் பரவாயில்ல, ஆல்ரெடி நான் ஐடிலேருந்து ஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க. அவங்களுக்கு ஸ்கில்லும் அரைகுறையாக இருக்கும். வாங்கிட்டு இருக்கிறதோ ஆல்ரெடி ஒரு 4-5 லேக்ஸ் சிடிசியில் இருப்பாங்க. இப்போ ஒரு 12 to 15 லேக்ஸ் சிடிசி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு உள்ளே போக ட்ரை பண்ணுவாங்க. வேறு ஏதாவது மீடியம் மூலியமாக, இந்த பேக்டோர் வழியாக, அந்த மாதிரி நிறைய விஷயம் வழியாக உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் ட்ரை பண்ணும்போது இந்த டயர் 1 கம்பெனிஸ் ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி டயர் 1 கம்பெனிஸ் ட்ரை பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிஜிவி ஃபெயில் ஆகிடும். நீங்கள் ஏன்னா ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருங்க. ரெண்டாவது, டயர் 1 கம்பெனிஸில் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், லேர்னிங் கர்வ் கம்மியாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களால் ஸ்கில்லை பெருசாக டெவலப் பண்ணிக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்மளுக்கும் கம்பெனிக்கும் எந்த பாண்டும் கிடையாது. நம்ம உள்ளே போகிறது நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு. நம்ம ஸ்கில் டெவலப் ஆனால் மட்டும்தான் சிடிசி இன்க்ரீஸ் ஆகும். நம்ம சேலரியை க்ரோ பண்ணுறது கம்பெனியோட நேம் கிடையாது. டிசிஎஸில் 10,000 ரூபா சேலரியில் 10 வருஷமாக ஒர்க் பண்ணுறவனும் இருக்கான். பேரே தெரியாத கம்பெனியில் டெவலப்பராக ஜாயின் பண்ணி விபி வரைக்கும் டெவலப் ஆகி மந்த்லி 2.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவனும் இருக்கான். இப்போது நான் எந்த கம்பெனி சூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னா, என்ன மாதிரி ஜென்யூனாக கைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் மார்க்கெட்டில் இருக்காங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட போய் கைடன்ஸ் கேளுங்க. என் ஃப்ரெண்ட் அங்கே தான் வேலை செய்கிறான், எங்கள் மாமா அங்கே தான் வேலை செய்கிறாரு, என் சித்தப்பா அங்கே போனால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாரு, எங்கள் அம்மா இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அந்த மாதிரி டெசிஷன் எடுத்து நம்ம போக முடியாது. ஏன்னா நம்மளோட ஃப்ரெண்டோட தலையெழுத்து வேறு, நம்மளோட ப்ரொஃபைல் ஃபீசிபிலிட்டி வேறு. ஓகே, அங்கே நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும், நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போகும். நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகிற இடத்துல நம்ம மாமாவுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போகும். கரெக்டான கைடன்ஸ் வாங்கிட்டு உங்கள் ப்ரொஃபைலுக்கு எது சூட் ஆகுமோ, உங்கள் ஸ்கில்லை எங்கே மதிப்பாங்களோ, உங்களை எங்கே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ, உங்களுக்கு எங்கே வேல்யூ கிடைக்குமோ அங்கே போங்க. ஓகே, நான் இப்போ எந்த மாதிரி ஏஜென்சிஸாக பார்க்குறது, எனக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும், நான் எங்கே போனாலும் என்னை ஸ்கேம் பண்ணிடுறாங்க, எந்த இன்ஸ்டியூட்டில் போனாலும் நீ அதை படி இதை படி என்னை ட்விஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரே தெருவில் 4 இன்ஸ்டியூட் இருக்குது. 4 இன்ஸ்டியூட் ஏறும்போதும் ஒவ்வொருத்தரும் ஒரு ரோட் மேப் சொல்கிறாங்க. உனக்கு இந்த ப்ரொஃபைல் தான் சூட்டபுளாக இருக்கும், உனக்கு இந்த கம்பெனி தான் சூட்டபுளாக இருக்கும், இந்த மாதிரி எனக்கு சொல்லி என்னை கன்ஃபியூஸ் பண்ணி அட் த எண்ட் ஆஃப் த டே நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அதே கன்ஃபியூஷனோட நான் உட்காந்துறேன். எல்லா இன்ஸ்டியூட்ஸும் உங்களோட வீக்னஸ், உங்களோட அவேர்னஸ் இல்லாத விஷயத்தை வச்சு மணி மேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, பட் நிறைய ஜென்யூன் ஏஜென்சிஸும் இருக்குது. இந்த மாதிரி ஜென்யூன் ஏஜென்சிஸ் எப்படி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு ஒரு மந்த்துக்கு 800 விசிட்ஸ் வரும். பட் நாங்கள் ஒரு 25 to 30 பீப்புள் தான் மேக்ஸிமம் என்ரோல்மெண்ட்டே கேப் வச்சுருக்கோம். ஏன்னா எங்களுக்கு டெவலப்மெண்ட் ஏரியா இருக்குது. எங்களால் எல்லாருக்கும் டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியாது, டைமை வேஸ்ட் பண்ண முடியாது. ரெண்டாவது, யாரும் எங்களுக்கு ஸ்கேம் பண்ணவும் பிடிக்காது. யாரை எடுத்தால் ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ அவங்கள மட்டும் நாங்கள் என்ரோல் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த கம்பெனிஸை செலக்ட் பண்ணுறதே அந்த சிடிசி ரேஞ்ச் வச்சு தான். நம்மளோட சேலரியை யார் கரெக்டாக கொடுக்க போகிறாங்களோ அவங்கள வச்சு தான் நம்ம கம்பெனி செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போது சில பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, ஏன்னா இந்த கம்பெனி ஃப்ரெஷராக எடுத்துக்கிறான், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு நினைப்பீங்க. நீங்கள் நிஜமாகவே ஃப்ரெஷராக இப்போ தான் காலேஜ்லேருந்து வெளியே வரீங்க, இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷராக போகிறீங்க, நீங்கள் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுங்கள். பட் நீங்கள் ஆல்ரெடி வேறு ஒரு கம்பெனியில் ஒரு 5-6 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அங்கே நீங்கள் ஒரு 50,000-40,000 வாங்கிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த கம்பெனி உங்களை ஃப்ரெஷராக எடுத்துக்க போகிறான்னு வச்சுக்கோங்க. உங்களை ஃப்ரெஷராக எடுத்துகிட்டு உங்களுக்கு 70,000 சம்பளம் தர மாட்டான். உங்களுக்கு ஃப்ரெஷருக்கு என்ன சம்பளமோ அதை மட்டும் தான் கொடுப்பான். ஸோ ஆக்சுவலாக இந்த கொஷின் வைடர் ஆடியன்ஸுக்கு இருக்குது. ஓகே, என்னால் எல்லாரையும் அட்ரஸ் பண்ண முடியாதனால நான் யூடியூப்பில் உங்களுக்கு இந்த கிளிம்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன தேவையோ ஒரு நாள் ஃப்ரீ பண்ணிவிட்டு டேரெக்டாக ஆஃபீஸில் விசிட் பண்ணி உங்கள் கைடன்ஸை கேட்டு வாங்கிக்கோங்க. இங்கே எதுவுமே காஸ்ட் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம். இதுக்கான கைடன்ஸ் உங்களுக்கு வேணும்னா எங்கேயும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக ஆக்சஸ்க்கு வாங்க.